வணக்கம், வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீன் மாதிரி தான். அப்படியே தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, வெளியில வர மாதிரியே தெரியாது. என்னதான் பண்ணாலும் வெளியில வந்தா மூச்சு கிடைக்காது. அப்போ மீன் மாதிரி நம்மளும் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருந்தா மட்டும்தான் தப்பிச்சுக்க முடியும். சில பிரச்சனைகள் எல்லாம் நல்ல தாக்கம் இருக்கும், வேலையாட்களுடைய தாக்கம் இருக்கும், குடும்பத்துல சுமைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், உறவுகள் நம்மளை காயப்படுத்துற மாதிரி தெரியும், நம்ம சொல்றதை கேட்காத மாதிரி தெரியும், நம்ம எல்லாமே தலையில எடுத்து போட்டு நடப்போம். அப்போ வெளியில ஒரே அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மீனராசிக்கு என்ன வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா, ரோட்டோரமா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கனால முடிஞ்சதை கொடுத்து உதவி பண்றது. அதே மாதிரி குளம் குட்டை ஏரி எல்லாம் பாக்குறப்ப அங்க கொஞ்சம் பொறி வாங்கி போட்டு அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறது. அதே மாதிரி கரிஞ்சி குட்டி கீரைன்னு ஒரு கீரை இருக்கு, மிளகு தக்காளி கீரைம்பாங்க. அந்த கீரையை வாங்கிட்டு அந்த மிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு தக்காளின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன தக்காளி பச்சையை எடுத்து வெளியில வெளியில அப்படியே தூவி போடுறது, அந்த மாதிரி பண்றது. இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும், ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். வணக்கம், வாழ்க வளம்.